அந்த இளைஞர்கள் வந்து ஏதாவது ஒரு ஸ்டடியாக ஒருத்தனா நிற்காம பார்த்துருக்கீங்களா? எவனா ஸ்டடியாக இருக்கானா பார்த்தீங்களா? அந்த இளைஞர்கள் பாதி பேர் கஞ்சால் தான் நிற்கிறான், பாதி பேர் தண்ணி நிற்கிறான். இதுதான் இளைஞருடைய லட்சணமானு கேட்குறேன். கிளாரிட்டியாக சொல்லுங்கள். ஏன்னா ஜான் பாண்டியனை பற்றி இப்பயே எழுத ஆரம்பிச்சிருவாங்க சோஷியல் மீடியாவில். நீங்கள் இஷ்டத்துக்கு ஏதாவது தம்பிமார்களை சொன்னீங்கன்னா அப்புறம் எழுத ஆரம்பிச்சிருவாங்க. ஜான் பாண்டியனை எதேதோ எழுத ஆரம்பிச்சிருவாங்க. எழுதுங்க. ஆமாம், எழுதுங்க. எழுதணுமா எழுதிடுவாங்க. இல்லை எழுதுங்க. மீடியாவே அதுதானேங்க. மைனஸ் எழுதுறது தானேங்க மீடியா. ப்ளஸ் எழுதுறோம். நாங்கள் நல்லது செஞ்சு அன்னைக்கா போட்டிருக்கீங்களா? நிறைய பேருக்கு உதவி செய்கிறோம், நிறைய பேருக்கு நன்மைகள் செஞ்சுருக்கோம், நிறைய பேருக்கு ஸ்கூல் எஜுகேஷனை டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். இதெல்லாம் நீங்கள் எந்த மீடியாவில் போடுறீங்களா? நாங்கள் இத்தனை திருப்பி செய்கிறோம், அதை போட்டிருக்கீங்களா? சொல்லுங்கள். நான் மாதிரி தும்முனார்னு போடுவீங்க. ஒருத்தர் குடியாரம்னு சொல்லிட்டா குடியாரம் என்று எல்லாரையும் சொல்லிவிட்டார்னு போடுவீங்க. நான் குடியாரன்னு சொல்லாமல் நல்லவன் நான் சொல்ல முடியும்? சொல்லுங்கள். தொண்டர்கள் எல்லா கட்சியிலும் அது மாதிரி சில நபர்கள் இருக்க தானே செய்வாங்க. நம்ம வந்து அதை எடுத்து ஒரு சில நபர்கள் என்பது வேறு, மொத்தமாக ஒட்டுமொத்தமாக இருக்கிறது வேறு, மெஜாரிட்டி என்பது வேறு. மெஜாரிட்டியாக இருக்கும்போது தான் நாங்கள் குறை சொல்ல முடியும். ஒரு சிலர் குடிக்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. மெஜாரிட்டி தான் நாங்கள் சொல்கிறோம்.